ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் விறகடுப்பும் வடைச்சட்டியும் செய்ய போகிறோம். அது செய்கிறக்காக கொஞ்சோண்டு களிமண்ணை எடுத்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிக்குங்க. நடுவில் அதை ஒரு ப்ரெஸ் பண்ணி குழி மாதிரி ஆக்கிட்டு நான் இந்த வீடியோவில் பிடிச்சு கொடுக்குற மாதிரியே ஜஸ்ட்டு பிடிச்சு கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ட்ராப் வாட்டர் வச்சு சர்ஃபேஸை வந்து ஸ்மூத் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இன்னும் கொஞ்சம் களிமண் எடுத்து ஒரு திரி மாதிரி உருட்டிட்டு ரெண்டையும் சேம் சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணுங்கள். இது எதுக்காகனா அந்த வடைச்சட்டியோடைய பிடி வைக்கிறதுக்காக. நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது மட்டும் ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த பிடி மட்டும் தனியாக விட்டு வராது. அதுக்காக தான். இப்போ நம்மளுடைய குட்டி க்யூட்டான வடைச்சட்டி தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வடைச்சட்டி மட்டும் செஞ்சால் எப்படி, அதை வைக்கிறதுக்கு ஒரு அடுப்பும் கூட வேணும்ல. அதை நம்ம இப்போ செய்ய போகிறோம். கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ்க்கு களிமண்ணை எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கிங்க. அதை இந்த மாதிரி உருட்டிட்டு கையை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு குண்டா மாதிரி வரும். அப்போ அதோடைய நமக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு அதோட எட்ஜஸை வந்து நல்லா தண்ணி வச்சு ஸ்மூத் பண்ணி கொடுங்க. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேஸ் வந்து நல்லா கிடச்சிரும். இப்போ பார்க்கும்போது அந்த ரியலிஸ்டிக் லுக் இல்லை. அதுக்காக இந்த எட்ஜஸில் வந்து 3 பால்ஸ் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அதையும் கூட நம்ம வந்து மர்ஜ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரியல் விறகடுப்போட லுக் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம செஞ்ச விறகடுப்பில் வடைச்சட்டியும் கூட வச்சு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு லுக் இருக்குன்னு பார்க்கலாம். விறகில்லாத அடுப்பு விறகடுப்பாகுமா, அதனால் 2 விறகும் கூட வச்சுருக்கோம். கூடவே நம்ம வடைச்சட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கரண்டியும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன செய்யலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.